அத பார்த்து உன் ஆத்மா சாந்தி அடையாம நீ எப்படியும் ஆவியாதான் அலைய போற. அத பார்த்து நான் ரசிக்கதான் போறேன். அதையும் பார்க்கலாண்டி. நீ இந்த குடும்பத்துக்காக மறுபடியும் மறுபடியும் தியாகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்க வெண்ணிலா. ஆனா அவங்க யாரும் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. உன்னை படாத பாடுபடுத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் சித்திரவதை பண்ணிருக்காங்க. நான் இத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா மாமாவே வேண்டான்னு விட்டு கொடுத்திருப்பேன். ஆனா நீ உன் உயிரே போனாலும் மாமாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு உறுதியா இருக்கல்ல. நீதான் முத்தரச மாமாவுக்கு ரொம்ப தகுதியானவ. எப்ப நீ கோவில்ல மணி அடிச்சு 7 ஜென்மத்துக்கும் மாமாவுக்கு மனைவியா இருப்பேன்னு அந்த சாமியே வரம் கொடுத்துச்சோ, இனிமே மாமா உனக்குதான் சொந்தம். 7 ஜென்மத்துக்கும் மாமாவுக்கு நீதான் மனைவியா இருக்க போற. எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா உங்க 2 பேருக்கும் மகளா வந்து பிறக்கணும். நீ உன் பாசத்துல இந்த அக்காவுக்கு கொஞ்சம் பங்கு கொடுப்பியா? சித்தி, சித்தி, எங்க இருக்க சித்தி? வா வா. சித்தி, நீ எங்க இருக்க? ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ஏன் கோயிலுக்கு வரல? என்னை ஏமாத்திட்டல? அங்க பாத்தியா, ருத்ரா வெண்ணிலாவை தேடிக்கிட்டு போறா. இவ எங்க தேடினாலும் கிடைக்காத இடத்துக்கு போய் சேர்ந்துட்டா வெண்ணிலா. அது தெரியாம வீட்டுல வந்து அவளை தேடுறாளுங்க பாருங்க. என்னம்மா சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா மருது. ஸ்வேதா ஏற்பாடு பண்ணாலே அந்த ஹிந்திக்காரி, அவ வெண்ணிலாவை காலி பண்ணிட்டா. சித்தி, எங்க இருக்க? சித்தி, என்னால இத நம்பவே முடியலம்மா. வெண்ணிலாவோட டெட் பாடியை பார்க்கதான் ஸ்வேதா போயிருக்கா. இது வெளியில வச்சு நடந்திருக்கு. இப்ப நாம என்ன பண்ணணும்னா, வெண்ணிலாவை காணோம், இந்த வீட்டுல நகையும் காணாம போயிருக்கு. நகையை திருடின அதே குரூப் தான் வெண்ணிலாவை தூக்கிட்டு போய் கொலை பண்ணிடுச்சுன்னு முத்தரசனை நம்ப வைக்கிற மாதிரி ஒரு கதை கட்டணும். பாத்துக்க மருது, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஜனனியத்தை சித்தி எங்கேயும் காணோம். நீங்க கொஞ்சம் வந்து பாருங்களேன். என்ன ருத்ரா? அண்ணி, அண்ணி. அத்த, சித்தி இங்க எங்கேயுமே இல்ல. சரி வா, நம்ம பாப்போம். எப்படியோ மருது, நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஜனனியோட கல்யாணமும் இதே மாதிரி நல்லபடியா நடந்துட்டா. அது அண்ணி ஏதாவது வேலையை அனுப்புனீங்களா?
அவங்கள ரூம்ல காணோம்னு ருத்ரா தேடிக்கிட்டே இருக்கா. என்னம்மா சொல்ற? வெண்ணிலாவை வீட்டுல தானே விட்டுட்டு போனோம். அவ தான் டிஃபன் எல்லாம் ரெடி பண்றேன்னு சொன்னா. அவ எங்க போயிருக்க போறா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா, தேடிப்பாரு. சரி சரி, நாங்க எதுக்கும் மாடியில போய் பாக்குறோம். நான் இடையில புடவை எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தல, அப்ப கூட அண்ணிய பார்க்கவே இல்ல. அவ மொத்தமா காணாம போயிட்டாங்கிறது தெரியாம அப்ப காணும் இப்ப காணும்னு புலம்பிக்கிட்டு போற. திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு போனவ எங்க திரும்பி வர போறா? எனக்கு சித்தி வேணும், எனக்கு சித்தி வேணும். இரு இரு, நம்ம மேல போய் பார்க்கலாம். அப்படி இல்லனா அப்பாவுக்கு கால் பண்ணலாம். சரியா? அண்ணி எங்கேயும் காணுமே. அத்தை, அப்பாக்கு ஒரு ஃபோன் போடுங்க. ஆ, ரைஸ் மில்லுக்கு போயிட்டு அங்கே அப்படியே செங்கல் சூளைக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு நம்ம ஜனனி கூப்பிட்றா. சொல்லு ஜனனி. அண்ணே, அண்ணி உங்களை ஏதாவது காண்டாக்ட் பண்ணாங்களானே? வெண்ணிலா அண்ணிய வீட்ல எங்கேயுமே காணோம். ஏ என்ன சொல்ற? நாங்க கோவிலுக்கு கிளம்புறப்போ எல்லாருக்கும் டிஃபன் பண்ணோம்னு அம்மா வெண்ணிலா அண்ணிய வீட்லயே இருக்க சொன்னாங்க. வீட்டுக்கு வந்ததும் நானும் ருத்ராவும் எல்லா இடத்துலயும் தேடணும். அவங்க ரூம்ல கூட தேடணும்னு, அங்கேயும் இல்லன்னு. வேற எங்க போயிருப்பா? கோயிலுக்கு ஏதாவது போயிருக்க போறா? அவ போனுக்கு ட்ரை பண்ணியா? நான் ட்ரை பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஏன் என்னாச்சு? என்னடா இது சொல்ற, என்னாச்சு? இந்த ஜனனி தான்டா போனு. வெண்ணிலா வீட்டில் தான் இருந்தாலாம், இப்போ திடீர்னு காணும்னு சொல்றா. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. டேய், நீ ஒன்று பண்றா, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கோயில், அப்புறம் வழக்கமா போற கோயில், எல்லா கோயிலும் போய் பாடுறா. சரிடா, நான் வீட்டு போய் பாக்குறேன். சீக்கிரம்டா. ஐயோ, அண்ணி நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சித்தி வேணும். ஜனனி. வாப்பா முத்தரசு. இல்ல சித்தி, வெண்ணிலாவை காணும்னு ஜனனி ஃபோன் பண்ணா. அதான். இல்லையேப்பா, வெண்ணிலாவை பத்தி ஜனனி எங்ககிட்ட கூட கேட்டா. இங்கதான் எங்கேயாவது இருப்பான்னு நான் சொன்னேனே. சரி, நாங்களும் பாக்குறோம். பாரு, உன் அண்ணன் என்ன பதறான்னு. இனி அவன் வாழ்க்கை பூரா அவ போயிட்டான்னு பதற வேண்டியதுதான். அம்மா, அண்ணனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருப்பது. நம்மளும் தேடுற மாதிரி பாவல பண்ணுவோம். வெண்ணிலா, அம்மா வெண்ணிலா, எங்க அம்மா போயிட்ட? வெண்ணிலா ரூம்குள்ள கூட காணும்னு சொன்னாங்களே, எங்க தான் போயிருப்பா? மாப்பிள்ள வெண்ணிலா. வெண்ணிலா தூங்குறா. யாரு? வெண்ணிலாவா? பின்ன வேற யாரு? என்னடா இது? இவ்வளவு காணாம ஜென்னி ஃபோன் பண்ணா, நான் இவ்வளவு தேடி கோயிலுக்குள்ள அலைஞ்சிட்டு வரேன். இங்க வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கா. காணாம போனவ இப்படி தூங்கிட்டு இருக்கா. அதுதான் நானும் கேக்குறேன். ரூம்குள்ள கூட இல்லைன்னு சொன்னா, பார்த்தா தூங்கிட்டு இருக்கா. வரட்டும், அப்படியே காத்து திருவி வைக்கிறேன் பாரு. வா வெண்ணிலா, சித்தி. அவ நானும் அவளைதான் தேடிட்டு இருக்கேன். வெண்ணிலா, வெண்ணிலா எங்க போனா அவ? சித்தி, ஆ? வெண்ணிலா ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. என்னப்பா சொல்ற? ஏன் சித்தி, தூங்கிட்டு இருக்காதான்னு சொன்னதுக்கு ஏன் இப்படி பதற? பதறலப்பா. வெண்ணிலா ரூம்ல தூங்கிட்டு இருக்கானா? அது எப்படி ஜனனி அவளை காணோம்னு சொன்னா? அதான் அதான் நானும் கேக்குறேன். ரூம்ல இல்லைன்னு சொல்லிட்டா. அந்த சுட்டி வாடை தான் தேடிட்டு இருக்கேன். ஜனனி, ஜனனி எங்கம்மா இருக்க? அண்ணே, வந்துட்டீங்களாண்ணே? அண்ணி மொட்டை மாடியில கூட இல்லண்ணே. எங்கன்னே தெரியலண்ணே.
சித்தி நீ உள்ள போய் பாரு. எழுப்பிட ஏதாவது தூங்கட்டும். சரிப்பா. அண்ணா என்னாச்சுண்ணே? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸ் வந்து உங்க அண்ணியை அப்படியே தூக்கிட்டு வந்து உள்ள படுக்க வச்சு தூங்க வச்சிட்டாங்க. போலீஸ் வந்து படுக்க வச்சுட்டு போயிட்டாங்களா? அண்ணி தூங்கிட்டு இருக்காங்களா? என்னன்னா சொல்றீங்க? இங்க இருந்து கேள்வி கேட்காத, உள்ள போய் பாரு போ. அண்ணே நிஜமாவே நான் இப்பதானே இந்த ரூமுக்கு வந்து தேடினேன். நானும் ருத்ராவும் தேடிட்டு தான் போனோம். அப்போ அண்ணி இங்க இல்லவே இல்லனா? நீங்க ருத்ராவை வேணா கேட்டு பாருங்களேன். நீ பாத்தியாடா? அப்ப ஒண்ணு பண்ணுவோமே, உங்க 2 பேரும் நல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போங்க. உங்க கண்ணை செக் பண்ணி கண்ணாடியை மாட்டிடுவோம். சோடா புட்டி போடலாமா? போன கிண்டல் பண்ணாதீங்கண்ணே. இந்த வயசுலயே உங்களுக்கு ஞாபகம் வருதியா? ஐயோ, ஞாபகம் வருதுன்னு சொன்னதான் எனக்கே ஞாபகத்துக்கு வருது. முக்கியமான ஒரு ஃபோன் பண்ணணும், இந்த டென்ஷனை மறந்துட்ட பாரு. நான் பண்ணிட்டு வந்துடுறேன், வாடா. ஒரு நிமிஷம் டென்ஷன் படுத்திட்டு. லைனே கிடைக்கல. லைன் மேல யாராவது ஏறி உட்காந்துருப்பான். மறுபடியும் ட்ரை பண்ணு. என்னாச்சு ஸ்வேதா? என்ன இப்படி வந்திருக்க? என்ன ஒரே சேரும் சகதியுமா? அது வந்து நான் கீழே விழுந்துட்டேன் மாமா. அது ஒண்ணுலடா, நம்மள அடுத்தவங்களுக்கு எப்பவுமே நம்ம நல்லது நினைச்சோன்னு வச்சுக்கோயேன், வாழ்க்கையில எப்பவுமே தலை நிமிர்ந்து நடக்கலாமா. அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சோன்னா நம்ம கால் தடிக்க தலை குப்புற கீழே விழுந்து மூஞ்செல்லாம் சேராயிடுமா. இல்ல ஒன்னும் சொல்லல, நாங்க சும்மா பொதுவா பேசிட்டு இருக்கோம் இல்ல? ஆமா மாப்பிள்ள, நம்ம எப்பவும் பொதுவா தானே பேசுவோம். லைன் கிடைச்சிருச்சு, வா. என்னாச்சு ஸ்வேதா? உள்ள வாங்கத்த சொல்றேன். ஸ்வேதா, ஐயோ எனக்கு தலையே வெடிச்சிரு போல இருக்கு ஸ்வேதா. என்னதான் நடந்துச்சு? நானும் அவ செத்துட்டாங்கிற சந்தோஷத்துல கோடவுனுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா திடீர்னு அந்த ஹிந்திக்காரி தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டான். தமிழ்ல பேசினாளா? ஆமா. அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஏன் நான் தமிழ்ல பேசக்கூடாதா? இல்ல, ஆரம்பத்துல இருந்து தமிழையே பேசலையே. யார் யாருக்கு எந்த பாஷையில பேசினா புரியுமோ
அந்தந்த பாஷையில புரிய வைப்பேன். வெண்ணிலா மேல கை வைக்க சொன்ன நீலாம்பரியும் சரி, ஆளுங்களை ஏவி விட்டு கொல்ல பார்த்த உன்னையும் சரி, எப்பவோ இந்த உலகத்தை விட்டு அனுப்பியிருப்பேன். நீங்க 2 பேரும் அவ்வளோ சுலபத்துல செத்து போயிடக்கூடாது. செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அணுவா சித்திரவதைய அனுபவிச்சு என்ன கொன்னுடு சித்ரான்னு அலறணும், கெஞ்சணும். அதை பார்த்துதான் என் ஆத்மா சாத்தி அடையும். சித்ரா வந்தான்னு சொல்றேன், ஆனா இன்னைக்கு அமாவாசை கூட இல்லையே. அதான் மருது, எனக்கும் ஆச்சரியமா இருக்கு அவ எப்படி வந்தான்னு. வெண்ணிலாவை காப்பாத்துற அளவுக்கு எப்படி அவளுக்கு சக்தி கிடைச்சது? எனக்கு எதுவுமே புரியல. அந்த வெண்ணிலாவை ஒழிச்சு கட்டினாதான் நாம நினைச்சது இந்த வீட்டுல நடக்கும்னு நினைச்சோம். ஆனா இப்போ ஒரு புது பிரச்சனை சித்ரா ரூபத்துல வந்திருக்கு. அத்த, நம்ம வீட்டுக்கு பின்னால நடுகள் நட்டு அன்னைக்கு அந்த சாமியார் பூஜை பண்ணார்ல, அதுக்கப்புறம் தான் அந்த சித்ராவுக்கு இந்த அளவுக்கு சக்தி வந்துருச்சோன்னு எனக்கு தோணுது. அப்போ சித்ராவை அடக்குனா மட்டும்தான் வெண்ணிலாவை ஒழிக்க முடியும்ல? ஆமா அத்த, நமக்கு வேற வழி இல்ல. அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணணும். பண்ணலாம். நாளைக்கு ஜனனிக்கு உப்பு தாம்பலம் மாத்த போறோம். அதோட சேர்ந்து உங்க கல்யாணத்துக்கும் நாள் குறிக்க போறோம். அது எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும்னா அந்த சித்ராவை அடக்கியே தீரணும். நீலாம்பரி, பக்கத்து ஊருக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவர் நினைச்சாருன்னா சித்ராவோட ஆவியை அடக்கிடுவார்னு எனக்கு தோணுது. அப்படின்னா நீங்க அவர்கிட்ட சித்ராவை பத்தின எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி அவரை இன்னைக்கு ராத்திரியே வீட்டுக்கு வர சொல்லுங்க. சரிம்மா, நான் அதை பாத்துக்கிறேன். அவர் வந்தாருன்னா கண்டிப்பா சித்ராவோட ஆவியை அடிச்சு துரத்திடுவாரு. அண்ணன் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்ட அந்த ஸ்வேதா. ஆமா அத்தை, அந்த ரூம்ல போய் நாம பார்த்தப்போ சித்தி இல்ல, அப்பா போய் பார்க்கும்போது சித்தி அந்த ரூம்ல இருந்தாங்க. எப்படி அத்தை? அதான் ருத்ரா, எனக்கும் புரியல. அண்ணன் கிட்ட சொன்னா அண்ணன் என்னமோ நம்ம 2 பேரோட கண்ணு கெட்டு போயிடுச்சு, அதனால டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கண்ணாடி போட்டு விடணும்னு சொல்றாரு. அத்தை வரீங்களா, விளையாடலாம்? அத்தைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ருத்ரா. சரி போ, நான் சித்தி கிட்ட போய் விளையாடுறேன். வெண்ணிலா அண்ணி டயர்டா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அங்க போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம போய் விளையாடலாம். ஓகேவா? சரி, எனக்கு ஒரு கதை சொல்லு. கதையா? சரி, எனக்கு தெரிஞ்ச கதையை சொல்றேன். ருத்ரா, ஹை அண்ணி. சித்தி, சித்தி என்ன சித்தி, நீ கோயிலுக்கு வராம ஏமாத்திட்ட? எப்ப ஜனனி வந்தீங்க? நாங்கெல்லாம் எப்போவோ வந்துட்டோம். என்ன நீ வர வர நீங்க நல்ல கும்பக்காரணி ஆயிட்டீங்க. நாங்க வந்தது கூட தெரியாம அந்த தூக்கம் தூங்குறீங்க. ருத்ரா, சித்திக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? சரி சித்தி. இங்க நடந்ததெல்லாம் கேட்டா நீயே பயந்துருவ தெரியுமா? அப்படி என்ன நடந்துச்சு?